2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நம்ம இன்னைக்கு பார்க்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்ததுபடி பாலுடைய ஆட்டோபயோகிராஃபி தான் இந்த 2வது நிருபம். இன்னொன்னு, பால் தன்னுடைய டிராவல் பிளான் எல்லாம் ஷேர் பண்றாரு. கொரிந்து சபை விசுவாசிகள்கிட்ட தன்னுடைய டிராவல் பிளானை ஷேர் பண்றாரு. அதே மாதிரி தான் இதயத்துல இருக்கிற அந்த ஏக்கம், பாரம், விருப்பம் அதெல்லாம் சொல்றாரு. அப்பப்போ சொல்லுவார் மனசாட்சி. சரியா? சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பர்சனலா, அதாவது எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. இன்னைக்கு இந்த ரெவலேஷன் சொல்லிட்டு நிறைய ஊழியக்காரவங்க இது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு, எனக்கு மாத்திரம்தாங்கிற ஒரு ஒரு டெண்டன்சி இல்லை. பவுலுடைய நிருபங்களை படிச்சு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே தன்னை உயர்த்தி சபையினரை கீழ்ப்படுத்துனதா இல்லவே இல்லை. இன்னொன்னு, தனக்கு கொடுத்த வெளிப்பாடு தான் கரெக்டு, உங்களுக்கெல்லாம் அது கிடைக்கிறது கஷ்டம். பவுல் தான் இதயத்துல இருக்கிற அந்த பாரத்தை, ஊழிய நோக்கத்தை தெளிவா சொல்றாரு. அதான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். சரிதான் இந்த பின்னணி. இன்னைக்கு நம்ம 12வது வசனத்துல இருந்து முடிஞ்சா பார்க்கலாம். இந்த அதிகாரத்தை முடிக்க முடியுமான்னு தெரியல. 24 வசனங்கள் இருக்குது. நம்ம ரஷ் பண்ண வேண்டாம், நம்ம போகலாம், எப்பயும் மாதிரியே போகலாம். 12வது வசனம். சரிங்களா? ஸோ அப்ப ப்ளீஸ் உங்களுடைய வேதாகமத்தை 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு நேரா திருப்பிகள். சரிங்களா? ஜோமணி ஆரம்பிச்சிடலாமா? எல்லாம் கொஞ்சம் மியூட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். பாலசுப்ரமணியனை மியூட் பண்ணுங்க. நீங்க மியூட் பண்ணலன்னா உங்களை நான் மியூட் பண்ற மாதிரி வந்துடும். ரைட். எடிசன் வந்திருக்கீங்க, வாங்க. ஃபெமினா சிஸ்டர், ஃபெமினா ரேச்சல் வாங்க. குட் ஈவினிங். வாங்க ஜெரமியா பாஸ்டர் பாபு வாங்க, வெல்கம். குட். சரி, ஜெர்மனி ஆரம்பிச்சிருவோமா? வில் ஸ்டார்ட் வித் தி வேர்ட் ஆஃப் பிரேயர். நல்ல ஆண்டவரே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி எங்களுடைய கண்களை திறந்தரலும். எங்களுடைய அறிவு குறைவுள்ளது, நீரே அறிவு பெருத்தவர், ஞானம் உள்ளவர், அனாதி ஞானம் உள்ளவர். எங்களுடைய கண்களை திறந்தரலும். உம்மை நம்பி வந்திருக்கிறோம். எங்களுடைய கண்களை திறந்து வேத சத்தியங்களை எந்த ஒரு டினாமினேஷன் கலரும் கொடுத்து நாங்க பார்க்காம, எங்களுக்குன்னு பிடிச்ச உபதேசத்தை வச்சு நாங்க பார்க்காம, எழுத்தாளர் எழுதின நோக்கத்தையும் இதனுடைய இலக்கண பின்னணியையும் நாங்கள் புரிந்து கொண்டு சரியானபடி இதை நாங்கள் விளக்க நீர் எங்களுக்கு ஞானத்தை தாங்க. ஆண்டவரே, அப்சர்வ் பண்றதும் இதை விளக்குறது மாத்திரமல்ல, எங்களுடைய ஊழியத்திலும் வாழ்க்கையிலும் இப்பேற்பட்ட மதிப்பீடுகளை, வேல்யூஸை நாங்களும் ஆண்டவரை பின்பற்ற எங்களை அர்ப்பணிக்க எங்களுடைய ஆவியை நிறைய முடியாது. கொண்டு வந்த பிள்ளைகளுக்காய் நன்றி. ரெகுலரா கற்றுக்கொள்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காய் நன்றி. கற்று நிச்சயித்துக் கொண்ட நிலையத்திற்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேரா 12வது வசனத்துக்கு போலாம். திருப்பியும் சத்தம் வருது. ஐ திங்க் ஷீலா யோவான் சிஸ்டர் மியூட் பண்ணுங்க. ரைட், எல்லாருமே கொஞ்சம் மியூட்ல இருங்க. ரைட், ஓகே, ரைட், குட். ஹே காட் கௌகேசிஸ். இந்த கௌகேசிஸ்னா வந்தாலே போஸ்டிங்னு அர்த்தம். சரியா? போஸ்டிங்னா எங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது, பெருமிதம். சரியா? நம்பிக்கை இருக்குது. யாரை பத்தி? அவர் போஸ்டிங், ஹே மூன். சரியா? எங்களுக்கு என்ன போஸ்டிங்? வாட் இஸ் அவர் போஸ்டிங்? அவர் போஸ்டிங் இஸ், அந்த எஸ்டின் இருக்கு பாருங்க, திஸ் இஸ் அவர் போஸ்டிங். ஓகே, அந்த எஸ்டின் தான் இஸ், அவுட்டே திஸ். அப்ப இதுதான் எங்களை பொறுத்தவரை நாங்கள் மேன்மை பாராட்டுவது. நீங்க போஸ்டிங்னு நெகட்டிவா யோசிக்காதீங்க. பவுல உபயோகப்படுத்துற வார்த்தை மேன்மை பாராட்டுறதுன்னா நாங்க நம்புறது, நாங்க உயர்த்துறது, அதை பத்தி நாங்க பெருமையா பேசிக்கிறது. சரியா? அதை பத்தி நாங்க சந்தோஷப்படுறது, நம்பிக்கையா இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு தான் கௌகேசிஸ். சரியா?
அந்த வார்த்தை பயன்படுத்துறாரு. அதுக்கு வேணா நான் வாசிக்கிறேன். குளோரிஃபையிங் இன்னொரு வார்த்தை, போஸ்டிங்க்கு இன்னொரு வார்த்தை குளோரிஃபையிங், த ஆக்ட் ஆஃப் குளோரிஃபையிங். சரியா? ரைட். அப்ப எங்களுடைய நம்பிக்கை என்ன? சரியா? அப்ப எங்களுடைய தமிழ்ல புகழ்ச்சின்னு போட்டிருக்கோம். சரியா? புகழ்ச்சி, எங்க நம்பிக்கை. சரியா? எங்களுடைய சந்தோஷம்னா என்ன? டோ மாற்றூரியான் தேஸ் சுனட்ரியோஸ் ஏமும். மாற்றூரியான டெஸ்டிமனி, சுனட்ரியான கான்சியன்ஸ். சரியா? டெஸ்டிமனி ஆஃப் அவர் கான்சியன்ஸ். ஏமுன்னா ஆஃபஸ் வந்து அவர். அப்ப எங்களுடைய மனசாட்சியின் சாட்சி. சரியா? எங்களுடைய மனசாட்சியின் சாட்சி. என்ன சொல்ல வர்றாரு? நாங்க வந்து எதை பத்தி எங்களுக்கு புகழ்ச்சி? எங்க மனசாட்சியோட சாட்சியோட நாங்க சொல்றோம். சரியா? எங்க மனசாட்சியே எங்களுக்கு வந்து சாட்சியா இருக்கு. சரியா? ஸோ த டெஸ்டிமனி இஸ் அவர் கான்சியன்ஸ். அப்ப பவுலும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய மனசாட்சி என்ன சாட்சி சொல்லுது? எதை வச்சு அவங்க பெருமிதம் கொள்றாங்க? எதை வச்சு அவங்க வந்து புகழ்ச்சி படுறாங்க அப்படின்னா, கவனிங்க, இப்பதான் வருது போட்டி. தட் ரெண்டு வார்த்தை முக்கியம். என் ஹகியா டேட்டி. ஹகியாஸ்னா ஹோலின்னு அர்த்தம், பரிசுத்தம். ஓகே, ஹகியா டேட்டி ஒன்னு பரிசுத்தம். ஓகே, சுத்தம், ஹோலினஸ், துப்புரவு. சரியா? இல்லைன்னா தூய்மை, பரிசுத்தம். அதை பத்தி எங்களுடைய மனசாட்சியில நாங்க சாட்சியா சொல்றோம். இன்னொன்னு எய்லிக்ரேனியா. எய்லிக்ரேனியானா சின்சியரிட்டி, உண்மை. யாருக்கு? டு தியோ. சரியா? ஆஃப் காட். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? ரெண்டு வார்த்தை சொல்றாரு. ஒண்ணு பரிசுத்தம், இன்னொன்னு உண்மை. சரியா? சொல்லிட்டு இப்படிதான் எங்க வாழ்க்கையில உள்ள எங்க இதயம் எங்களை குறிச்சு சாட்சி சொல்லுது. இதுதான் எங்களுக்கு புகழ்ச்சி. மத்தவங்க எங்களை பாராட்டுறது புகழ்ச்சி கிடையாது. அதை வச்சு நாங்க நம்பிக்கை வைக்கல, புகழ்ச்சி வைக்கல. நாங்க எப்படி இருக்கிறோம் தெரியுமா? பரிசுத்தமும் உண்மையுமா ஆண்டவருக்காக இருக்கிறோம். சரியா? அடுத்தது எப்படி இல்லைங்கிறார் பாருங்க. பேரன்தீசிஸ்ல காய் போட்டு அண்ட் ஊக்குனா நாட்டு. பேப்டிஸ்ட் அடுத்தது காட்டுங்க. அப்ப தன்னுடைய வாழ்க்கை முறைய அவர் தெளிவா சொல்றார். எப்படி எங்களுடைய வாழ்க்கை முறை இல்ல? என் சோஃபியா சார்கிகே. சார்காஸ்னா ஃபிளஷ், மாமிசம். சோஃபியானா விஸ்டம். அப்ப மனுஷனுக்குரிய இல்லைன்னா மாமிசத்துக்குரிய ஞானம். இந்த மாம்சனோட மனுஷன். அப்ப மனுஷ ஞானத்தோட எங்க மனசாட்சி தெளிவா சொல்லுது. அதுதான் எங்களுக்கு நம்பிக்கை, புகழ்ச்சி. நாங்க மனுஷ ஞானத்தோட நடக்கல. புரியுதுங்களா? மாமிச ஞானத்தோட நடக்கல, இல்லைன்னா உலக ஞானத்தோட நடக்கல. எப்படி நடந்தோம்? பரிசுத்தமும் உண்மையுமா ஆண்டவருக்காக இருந்தோம். இன்னொன்னு அல்ல என், இதுக்கு அப்படியே ஆப்போசிட். உலக ஞானத்தின்படி இல்லை, ஆனா பட் எப்படி இருந்தோம்? என் காரிட்டி தியோ. கேரிஸ்னா கிரேஸ். தேவனுடைய கிருபையினாலே, கிருபையை கொண்டு. சரியா? எப்படி நடந்துகிட்டோங்கிற கீழே வார்த்தை பாருங்க. அனேஸ்ட்ரா ஃபேமேன். அனஸ்ட்ரா ஃபேமன்னா we have conducted ourselves. அந்த தேமேன்னு முடியுதுல, வி புளூரல். நாங்க எப்படி நடந்துகிட்டோம்? அந்த கான்டக்ட்ங்கிற நவுனு வெர்பா கண்டக்டட். we have behaved சொல்லலாம். சரியா? அந்த அனஸ்ட்ரா ஃபேமனுக்கு வாசிக்கிட்டா அனஸ்ட்ரா அனஸ்ட்ரா anastere for, to turn back, to conduct oneself, to live in the sense of practice of certain principles, kind of behavior. சரியா? அப்ப எங்களுடைய பிஹேவியர் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த உலகத்துல என்டோ காஸ்மோ. இப்ப தெரியுதா? இந்த உலகத்துல எங்களுடைய நடக்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? பரிசுத்தமும் உண்மையுமா இருந்துச்சு. மனுஷ ஞானத்துல இல்ல, தேவ கிருபையினால. இன்னொரு வார்த்தை பெரிசையோனா அபவுண்டுன்னு அர்த்தம், நிறைய பெருகிறது அர்த்தம். சரியா?
அதுல இருந்து வந்ததுதான் பெரிசோ டெரோஸ். அந்த டெரோஸ்ன்னு வந்தாலே கம்பேரிட்டிவ், மோர் அபண்டன்ட்லி, இன்னும் அதிகமா பெருகி தே ப்ராஸ் பூமாஸ், உங்களிடத்திலையும் சரியா இது அதிகமா பெருகுது அப்படின்னு சொல்றாரு. சரியா? ஸோ 12வது வசனத்தை தமிழ்ல யாராவது வாசிங்க பார்க்கலாம். நான் இங்கிலீஷ்ல வாசிடுறேன் 12. அதுக்கப்புறம் யாராவது தமிழ்ல வாசிங்க. என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபார் அவர் போஸ்ட் இஸ் திஸ், இதுதான் எங்க போஸ்ட், த டெஸ்டிமனி ஆஃப் அவர் கான்ஷியன்ஸ், எங்களுடைய இருதயத்தின் மனசாட்சி, ஓகே, தட் we have behaved, conducted in the world and still more toward you. அந்த கடைசியில பார்த்தோம்ல, இன்னும் உங்களுக்கு மத்தியில நாங்க எப்படி நம்ம நடந்துக்கிட்டோம், வித் ஹோலினஸ் அண்ட் காட்லி சின்சியரிட்டி. அதனாலதான் டூ தியோன்னு வந்துச்சு. சரியா? ஹோலினஸ் அண்ட் காட்லி சின்சியரிட்டி, நாட் பை எர்த்லி விஸ்டம், இல்ல எர்த்லி விஸ்டத்தோட நாங்க நடந்துக்கல, பட் பை த கிரேஸ் ஆஃப் காட். புரியுதுங்களா? அப்ப பவுல் தன்னுடைய அவரோட சேர்ந்து ஊழியர் சேர்வர்களுடைய மோட்டிவை தெளிவா சொல்றாரு. 12வது வசனம் வாசிங்க, தமிழ்ல வாசிங்க, யாராவது நிதானமா பொறுமையா வாசிங்க. verse 12. மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோட நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது. பாபு பாத்தீங்களா, ஒரு ஊழியக்காரன் தைரியமா அப்படி சொல்ல முடியுமா? அருமையான தமிழ் வார்த்தை பாருங்க. கபடம் இல்லாமல்னா அதான் ஹோலினஸ். இன்னொன்னு, அந்த காட்லி சின்சியரிட்டிக்கு திவ்ய உண்மைன்னு போட்டிருக்கீங்கன்னா தமிழ் பாருங்க, திவ்ய உண்மை. ஆனா அந்த கபடம் இல்லாமல்ங்கிறதுக்கு வந்து ஹோலினஸ், பரிசுத்தம்னு போட்டு. சரியா? ஸோ எப்படி நடந்துக்கணும், எங்க உலகத்திலையும் சரி உங்கள்கிட்ட இன்னும் அதிகமா அப்படிதான் நடந்துக்கணும். அப்ப தைரியமா பவுலு கொரிந்து சபையினரை பார்த்து தன்னுடைய வாழ்க்கை முறைய அவ்வளவு தெளிவா சொல்றாரு. அப்ப அப்படி வாழ்ந்து காமிச்சிருக்கிறார். அதனால தைரியமா கொரிந்து விசுவாசிகள்கிட்ட சொல்றாரு. சரியா? சொல்லிட்டு இப்ப 13வது சொல்றாரு, 4வது வார்த்தை பாருங்க, கிராஃபோமின் ஹூமின் வி ரைட் டு யூ. ஓகே, நாங்க எழுதுறோம். ஊ கார் அல்லானா நாட் எனி அதர் திங்ஸ். எப்பா, நாங்க வேற எதுவும் எழுதலப்பா. 13வது வசனத்துலதான் சொல்றாரு. சரியா? நாங்க வேற எதையும் உங்களுக்கு எழுதலப்பா. அதான் எதையும் எழுதலைங்கிறதுக்கு ஊங்கிறது நோல் ஆரம்பிச்சிருப்பாங்க, நெகட்டிவ். மற்ற எந்த காரியத்தையும் நாங்க உங்களுக்கு எழுதலப்பா. அப்ப எதை எழுதணும்? அதர் தேன், எதை தவிர, அல்லாஹே ஹா அனா கினோஸ் கெட்டே. அனா கினஸ்கோனா ஐ ரீடுன்னு அர்த்தம், எட்டேனா யூ, நீங்க வாசிக்கணும். யூ ரீட். எதை வாசிக்கலாம்? எங்க வாழ்க்கையை நீங்க வாசிக்கலாம்ப்பா. எப்ப எங்க வாழ்க்கை ஒரு திறக்கப்பட்ட புத்தகம்ப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க கபடம் இல்லாம திவ்ய உண்மையா சின்சியரிட்டியா சுத்தமா வாழ்றோம்ப்பா. நீங்க வாசிக்கலாம்ப்பா. வாட் யூ ரீட், வாட் யூ ரெட். ஓகே, வாட் யூ ரீட். பிரசன்ட்ல சொல்றாரு வாட் யூ ரீட். அது மாத்திரம் இல்ல, ஹே காய் எப்பிகினஸ்கோ தான் எப்பிகினஸ்கெட்டே. எப்பிகினஸ்கோனா பெர்சீவ் இல்லைன்னு அண்டர்ஸ்டாண்ட். எப்ப எங்க வாழ்க்கைய நீங்க படிக்கலாம், நீங்க புரிஞ்சுக்கலாம். சரியா? சோ அததான் வந்து 13ல சொல்றாரு. நீங்க தாராளமா வாசிக்கலாம், அதை புரிஞ்சுக்கலாம். அந்த காரியத்தை தான் நான் எழுதணுடைய வேற எதையும் எழுதலப்பா. நான் நம்புறேன். அடுத்தது காட்டுங்கப்பா. எல்பி சோனா, நான் நம்புறேன். என்ன நம்புறேன்? டே ஹோட்டி யோஸ் டெலோஸ். டெலோஸ்னா எண்ட், கடைசி வரைக்கும். எப்பிகினஸ்டே, சிக்மா வந்துருச்சு, ப்ளூரல், சாரி ஃபியூச்சர். கடைசி வரைக்கும் நீங்க ஒத்துக்குவீங்கப்பா, கடைசி வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்குவீங்கப்பா. எப்பிகினஸ் போனா பெர்சீவ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்குவீங்கப்பா. எதை? எங்க வாழ்க்கை முறைய, எங்களுடைய லைஃப் ஸ்டைல. திருப்பி திருப்பி சொல்றேன், இன்டர்பிரேஷன்ல அப்ளிகேஷனே சொல்லிடுறேன். இன்னைக்கு ஆண்டவருக்காக ஊழியர் செய்யறேன்னு சொல்றவங்க இப்பேற்பட்ட வார்த்தைகளை தைரியமா சொல்ல முடியும். என்ன அருமையா சொல்றாரு, நீங்க எங்க வாழ்க்கையை படிக்கலாம்யா, ஏயா புரிஞ்சுக்கலாம்யா, இன்னமும் புரிஞ்சுக்கலாம்யா. எது எது வரைக்கும்? கடைசி வரைக்கும்
சரியா? நீங்க கட்டாயம் இதை உணர்ந்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமா எழுதுறாரு. வாசிங்க 13 வாசிங்க, verse 13. 13 வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் வாசித்தும் ஒத்துக்கொண்டும் இருக்கிற காரியங்களையே அன்றி ம், ம், வேறொன்றையும் நாங்கள் உங்களுக்கு எழுதவில்லை. ம். முடிவு பரியந்தமும் அப்படியே ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்பி இருக்கிறேன். அந்த ஒத்துக்கொள்வதுன்னு அண்டர்ஸ்டாண்டிங். சரியா? பெர்சி. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாத்தீங்களா? எங்க வாழ்க்கை உங்களுக்கு முன்னாடி திறந்த புத்தகமா வாசிக்கலாம்ப்பா. நீங்க எங்க வாழ்க்கையை ஒத்துக்கலாம்ப்பா, அக்செப்ட் பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்? எங்க வாழ்க்கையில எந்த ஒளிவு மறைவும் இல்லை. நாங்க உண்மையா இருக்கிறோம். சரியா? இன்னொன்னு, நாங்க கபடம் இல்லாம இருக்கிறோம். எவ்வளவு அருமையா! இதுதாங்க அந்த கான்டக்ட்ன்னு சொல்றது. நம்மளுடைய குணங்கள். சரியா? ரொம்ப அருமையா எழுதுறாரு. இப்ப 15 போலாமா? ரைட். இப்ப இதெல்லாம் பர்சனலா ஷேர் பண்றாரு. ஈவன் ஆஸ் கத்தோஸ்னா ஈவன் ஆஸ், அது போல எப்பிக்னட்டோ யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். நீங்க ஆக்சுவலா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு தெரியும். எப்படி? அப்போ மெராஸ் ஒரு பகுதி. சரியா? ஒரு பகுதி உங்களுக்கு தெரியும். சரியா? சோ எங்களை பத்தி ஒரு பகுதி உங்களுக்கு தெரியும். யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் அஸ் இன் பார்ட். அப்படி இருக்கிறதுனால சோ தட் கோட்டி கவுகேமா திருப்பி அந்த போஸ்டிங் வருது பாருங்க. சரிங்களா? அந்த புகழ்ச்சி. அப்ப யுவர் போஸ்டிங். சரியா? சோ உங்களுடைய அந்த புகழ்ச்சி. ஸோ 13 நான் இங்கிலீஷ்ல வாசித்தேன். ஸோ தட் ஒரு ஐடியா கிடைக்கும். 14 போலாம். ஃபார் வி ரைட் டு யூ நத்திங் பட் வாட் யூ கேன் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஃபுல்லி. சரியா? அடுத்தது 14ல என்ன சொல்றாரு? ஆஸ் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். சரியா? இன் பார்ட். நீங்க பாதி ஓகே இது பண்ணிட்டீங்க, ஒத்துக்கிட்டீங்க. தட் அது சொல்ல வர்றாரு பாருங்க. கோட்டி கவுகேமா ஹூமூன் எஸ்மென். So that you can be okay boast or proud. சரியா? So that you can be proud of us. The boasting of you ன்னு வருதுல, you can be you can be proud of us as we also can be proud of you. அந்த காய் பூமைஸ் ஹேமுன்னு போட்டிருக்குல்ல, அது அப்படியே ஈக்குவல். அதனால என்ன சொல்ல வர்றாருன்னா, so that you can be proud of us. எங்களை பத்தியும் நீங்க என்ன பண்ணலாம்? புகழ்ச்சியா இருக்கலாம். And we also can be proud of you. எப்ப? அததான் சொல்றாரு பாருங்க. எப்ப? என்டே ஹேமரா டூ குரியோ ஹேமோன் ஈசு. இயேசு கிறிஸ்துடைய நாள்ல, அவர் வர நாள்ல. அதான் ஹேமரானா டே. டே ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ். ஆன் த டே ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ். அப்ப இயேசு கிறிஸ்து வரும்பொழுது, சரியா? கட்டாயம் நீங்க என்ன பண்ணலாம்? இந்த உறுதியில நீங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி 15ல சொல்றேன். நான் 15 வாசிக்கிறேன் பாருங்க தமிழ்ல. நான் இப்படிப்பட்ட நம்பிக்கை, அந்த போஸ்டிங் கொண்டிருக்கிறபடியால், ஐம் சாரி 14 வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாளிலே, அதான் அந்த கடைசியில வாசம், இந்த டே ஆஃப் த லார்ட், நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியா இருப்பது போல. சரியா? புரிந்து விசுவாசிகளே? நீங்க எங்களுக்கு புகழ்ச்சியா இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறதை ஒருவாறு ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களே. சரியா? நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு 14ல சொல்றாரு. ஆண்டவருடைய வருகையில அப்ப எது முக்கியம்னு சொல்லி சொல்றாருன்னா, இததான் அவருடைய இந்த குணங்கள் தான். இந்த குணங்கள் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அந்த 14 பாருங்களேன். எங்களுக்கு புகழ்ச்சியா இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறதை ஒத்துக்கொண்டிருக்கீங்க. சரியா? சோ அப்ப அவங்களும் அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்றாங்கன்னு சொல்லி அவங்களை அப்ரிஷியேட் பண்றாரு. நாங்களும் அப்படிதான் வாழ்றோம், நீங்களும் அப்படிதான் வாழ்றீங்க. ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது, சரியா, அவருடைய நாளுக்காக நம்ம இப்படி இருக்கிறோம், புகழ்ச்சி கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துடைய நாளுல ஒரு வரும்போது அப்படி இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப 15 காட்டுப்பா. 15 14 இங்கிலீஷ்ல வாசித்தா, as you have understood in part that you can be proud of us as we can be proud of you on the day of Lord Jesus. So 15ல என்ன சொல்ல வர்றாரு? காய் டவுட்டே டே பெப்பாய் தேசை. With this confidence, இந்த நம்பிக்கையில தான், ஓகே, பெப்பாய் தேசைனா கான்ஃபிடன்ஸ். வாசிக்கிறேன். ட்ரஸ்ட், கான்ஃபிடன்ஸ். இந்த நம்பிக்கையில
சரியா? நான் என்ன யோசித்தேன்னா பூலோனா ஓகே, பூலோ பிளான் ஐ விஷ், ஐ வாஸ் பிளானிங், எபூலோமென். ஓகே, இது வந்து ஆர்குமெண்ட் ஆயிருக்கு. பூலோங்கிறது வந்து ஐ வில், ஐ விஷ். எபூலோமன்னா ஐ வாஸ் பிளானிங். சரியா? அதை வாசிக்கிற ஒரிஜினல் வேர்ட பூலோமை, டிசைட், வில் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப ஐ வாஸ் பிளானிங். புரோட்டோடைப்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் புரோட்டேரான்னா ப்ரீவியஸ்லி. நான் ஆக்சுவலா ஒரிஜினலா முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தேன். இதுதான் எங்க நம்பிக்கை. என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா ப்ரோஸ் ஹூமாஸ் எல்தெயின், ஐ வாஸ் ப்ரீவியஸ்லி பிளானிங் டு கம் டு யூ. சரியா? உங்கள்கிட்ட புரிந்து விசுவாசம். ஆக்சுவலா ஒரிஜினலா நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா உங்கள்கிட்ட வரலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இது என்னுடைய ஹீனா டியூட்டரான். டியூட்டரானா செகண்ட், காரின்னா கிரேஸ். சரியா? இது என்னுடைய இரண்டாவது உங்கள்கிட்ட வருகிற ஒரு கிருபையின் விசிட் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரியா? ஸோ தமிழ்ல வந்து நான் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறேன், அதனால உங்களுக்கு இரண்டாம் தரமும் பிரயோஜனம் உண்டாகும்படி. சரியா? இரண்டாம் தரமும் பிரயோஜனம் உண்டாகும்படிதான் அந்த பிரயோஜனத்தை தான் பிளஸிங் ஆஃப் கிரேஸ் போடுறோம். சரியா? ஸோ அந்த நான் வந்தேன்னா ரெண்டாவது அளவே உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். உங்களுக்கு தெரியும். சரியா? பவுல் ஏற்கனவே விசிட் பண்ணியிருக்கிறாரு. இப்ப ரெண்டாவது நாள் விசிட் பண்ணா அது உங்களுக்கு கட்டாயம் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 15 நான் தமிழ்ல வாசிக்கிறேன். நான் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு இரண்டாம் தரமும் பிரயோஜனம் உண்டாகும்படி. சரியா? அடுத்தது காட்டுங்கப்பா. பிளஸிங் ஆஃப் கிரேஸ் யூ மைட் ஹேவ். ஸோ என்னுடைய இரண்டாவது தரமும் பிரயோஜனம் உண்டாகும்படி முதலாவது உங்கள்கிட்ட வரேன். சரியா? முதலாவது உங்களிடத்தில் வரவும். அடுத்தது 16 அப்படியே சேர்ந்து பார்த்துடலாம். 16 இதெல்லாம் டிராவல் பிளான். சரியா? 16 காட்டுப்பா. verse 16 வேகமா கொஞ்சம் போயிடலாம். இதெல்லாம் பிளான். காய் டே பூமூன். நம்ம மக்கதோனியாவை பாஸ் த்ரூ பண்ணி வரலான்னு. அங்க பாருங்க, த்ரூ டெயல் டெயல்னா டு பாஸ் த்ரூ எய்ஸ் மக்கடோனியா. மக்கதோனியா வழியா வரும் பொழுது. சரியா? காய் பாலின் அப்போ மெக்கடோனியாஸ் எல்தைன் ப்ரோஸ் ஹோமாஸ். மறுபடியும் அவருடைய பிளான சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா ஆக்சுவலி ஐ விஷ் டு, இல்லைன்னா பிளானிங் டு விசிட் யூ ஆன் மை வே டு மேசிடோனியா. நான் வர வழியில மேசிடோனியாவில் வந்து உங்களை பார்க்கலான்னு. திருப்பியும் அண்ட் டு கம் பேக் டு யூ ஃப்ரம் மேசிடோனியா. ஒன்னு போற வழியில மேசிடோனியா போற வழியில உங்களை பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா மேசிடோனியா போயிட்டு ரிட்டர்ன் வருவன்ல அப்ப உங்களை பார்க்கலாம். 2 தடவை மேசிடோனியான்னு போட்டு பாருங்க மேல. மெக்கடோனியா இளைய மெக்கடோனியா. ஃபர்ஸ்ட் பாஸ் த்ரூ பண்ணும்போது பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா அகெயின் டு கம் டு யூ, திருப்பியும் ரிட்டர்ன் வருவன்ல டு கம் அகெயின். அந்த டு கம்முக்கு தான் எல்தைன், அகைன் பாலிங். சரியா? இல்லைன்னா ரிட்டர்ன் வரும்போது உங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய பிளான சொல்றாரு. சரியா? பின்பு உங்கள் ஊர் வழியாய் மக்கதோனியா நாட்டுக்கு போகவும், அப்படி அப்படி டயல் த்ரூ அது வழியா போகவும், இல்லைன்னா மக்கதோனியாவை விட்டு மறுபடியும் உங்க இடத்துல வரவும். சரியா? வந்து என்ன பாருங்க, என்ன பிளானு என்ன சொல்றாரு? ஹுமாஸ் காய் ஹுஃப் ஹூமோன் ப்ரோ பெம்போனா சென்டுன்னு அர்த்தம். அதுல இருந்து வந்தாதான் காம்பவுண்ட் வேர்ட் ப்ரோ பெம்போ. ப்ரோ பெம்தேனே டு செட் ஃபார்வர்ட் டு ஜுடேயா. அப்படியே யூதேயா தேசத்துக்கு போவதற்கு நான் வழிவகுக்கவும். ஸோ அதனுடைய பிளான் எல்லாம் சொல்றாரு. உங்க வழியா மக்கதோனியா நாட்டுக்கு போகணும். சரியா? இல்லைன்னா மக்கதோனியாவை விட்டு மறுபடியும் உங்க இடத்துல வரணும். உங்களால் யூதேயா தேசத்துக்கு நான் வந்து என்ன பண்ணணும், வழி அனுப்பப்படவும் ஐ வாஸ் பிளானிங், யோசனையா இருந்தேன். உங்கள்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு அப்புறம் உங்களால நான் யூதேயா தேசத்துல வழி அனுப்பப்படலாம், அங்கேயிருந்து யூதேயா தேசத்துக்கு போற மாதிரி பிளான்னு சொல்லி தன்னுடைய திட்டத்தை 15, 16 ஓகே 14 வரைக்கும் கேரக்டர் கான்டாக்ட பத்தி பேசிட்டு 15, 16ல ஆல் டாக்ஸ் அபவுட் ஹிஸ் பிளான். சரியா? ஐ வாஸ் பிளானிங்னு சொல்லி சொன்னவர். 17 காட்டுங்கப்பா. verse 17. இன்னைக்கு நம்ம 24 முடிஞ்ச வரைக்கும் முடிச்சிடலாம். சரியா? 1 அதிகாரத்தை முடிக்கலாம். எல்லாம் டிராவல் பிளான் தான். ரைட். இன்னும் ஒரு 2 வசனத்தை பார்த்துட்டு ஒரு பிரேக் கொடுக்குறேன். நீங்க பாருங்க. 17, 18 பார்த்துட்டு பிரேக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. இப்ப சொன்னவர் பிளான சொன்னவர் என்ன சொல்றாருன்னா 2:2 thus therefore
பூலோமெனாஸ் பர்பஸிங். சரியா? என்ன அர்த்தம் அப்படின்னா verse 17 நாங்க இப்படி நோக்கம் கொண்டிருக்கிறது பர்பஸிங் மேட்டி ஆரா நாட் ஓகே டே எலாஃப்ரியா லைட்னஸ். ஒரு கேள்வி கேட்கிறார். எக்ரே சாமேன் எக்ரா சாமேன். ஒரு நிமிஷம் இருங்க, 17 பார்க்கிறேன். எக்ரா சாமேன் எக்ரா சாமேன் எஸ் எக்ரா சாமேன். ஸோ அவர் என்ன யூஸ் பண்றாருன்னா, நான் இந்த பிளான் பண்றது சரியா, டு ஐ மேக் திஸ் பிளான், இந்த 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 பிளானை சரியா, இந்த பர்பஸை நானாவா பண்றேன்? அதாவது இந்த பர்பஸ் என்னது? இந்த பிளானை. அடுத்த ஒரு கேள்வி கேட்கிற பாருங்க. ஹே கா பூலோமை பர்பஸ். திருப்பியும் இந்த நோக்கத்தை காட்டா. அடுத்தது காட்டுங்கப்பா. இப்படி நான் யோசித்தது ஓகே, நான் வேஸ்டா யோசித்தேனா? இன்னொன்னு, மாமிசத்துல இதை வந்து நான் இந்த நோக்கத்தை வச்சிருந்தேனா? சார்க்கானா மாமிசம். அப்ப நான் இதை வந்து வீணா யோசித்தேனா அப்படின்னு கேட்கிற. இல்ல நான் யோசிக்கிறது மாம்சத்தின்படி யோசிக்கிறேனா அப்படின்னு கேட்டுட்டு அவருடைய பிளான் சொன்னார்ல, நான் இப்படி யூதய தேசங்களை வெளியிட பண்ணணும், போறப்ப பார்க்கணும், அப்படி இல்லைன்னா அங்கேருந்து வரும்போது பார்க்கணும்னு. இது வந்து நானா மாம்சத்துல பிளான் பண்ணனா, இல்ல நான் வீணா யோசிச்சுட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்லி திட்டத்தை அவங்கள்ட்ட சொல்லிட்டு ஹீனா சோ தட் ஹே பார் எமாய் தேர் ஷுட் ஐ பி வித் மீ. இல்ல ஒன்னு நை ஓகே, நை 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 நைனா எஸ் எஸ் ஆம் ஆம். இன்னொன்னு ஊனா நோ நோ ஓகே, நெகட்டிவ் இல்ல இல்ல. அப்ப ஆம் ஆம்னும் இல்ல இல்லங்கிறதும் நான் மாம்சத்துல யோசிக்கிறேன்னா. சிம்பிளா சொல்ல போனா பால் வாஸ் ஆசிலேட்டிங். என்ன ஆசிலேட்டிங்? நான் இப்படி பிளான் பண்றது மாம்சத்துல பண்றேன்னா சரியா, நானே யோசிக்கிறேனா, இல்ல இந்த யோசனை எல்லாம் வீணா, இது எஸ்ஸா நோவா, ஆம் ஆம் இல்லன்னா அல்ல அல்ல, இப்படின்னு யோசிக்கிறது வந்து இவர் கேள்வி கேட்கிறார். அப்ப என்னோட பிளான் எல்லாம் மாம்சத்துலதான் நான் பண்றேன்னா, இல்ல நான் இப்படி பிளான் பண்ணலாம் வேஸ்டா அப்படின்னு அவருடைய பிளானை பத்தி கேட்கிறார். 17 வாசிக்கிறேன் பாருங்க. இப்படி நான் யோசித்தது வீணா யோசித்தனும், இல்ல ஆம் ஆம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்துல இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவர்களை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனா, அவருடைய திட்டத்தை சொல்றாரு. சரியா? சொல்லிட்டு 18வது வசனத்துல பிஸ்டிஸ் போத்தியாஸ், எப்பா தேவன் உண்மையுள்ளவர்ப்பா. அதான் என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்பா நான் உங்களை ஐஸ் வைக்கிறதுக்காகவோ இல்ல உங்களை ப்ளீஸ் பண்றதுக்காகவோ எழுதல. ஏன்னா உங்களை மாதிரிதானே நீங்களும் பிஹேவ் பண்றீங்கன்னு சொன்னேன். சரியா? அதனால வந்து ஆண்டவர் தான்ப்பா இதுக்கு சாட்சி. காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். தேவன் உண்மையுள்ளவர்ப்பா. சரியா? சோ தேவனே இதுக்கு சாட்சியா இருக்கிறாரு. பிஸ்டாஸ்னா ஃபெய்த்ஃபுல், தேவன் தான் இதுக்கு உண்மை உள்ளவர், தேவன் தான் சாட்சி. எதுக்கு? ஹோட்டிஹோ லோகோஸ், எங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் லோகோஸ் எங்களுடைய வார்த்தை, ஹோ பிராஸ் ஹூமாஸ், உங்கள்கிட்ட எங்களுடைய வார்த்தை உங்களை பொறுத்த வரைக்கும் சரியா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எங்க வார்த்தை உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னா ஊக் எஸ்டின் நாய் கை ஊ, எஸ்னா எஸ்ன்னு இருக்கும், இல்லைன்னா நோன்னு நோன் இருக்கும். சரியா? நாங்க உங்களுக்கு சொல்ற வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, வருவேன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கல. இதுக்கு வந்து ஆண்டவர் தான் சாட்சி. சரியா? சோ ஏன் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு? இந்த கான்டெக்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா Paul was completely depending on God to his visit to Corinth. என்னதான் அவர் மனுஷிகமா திட்டமிட்டாலும் தேவனுடைய நேரத்துலதான் அவர் அங்க வர முடியும். இதுக்கு ஆண்டவர் தான் சாட்சி. சரியா? அதனால நான் உங்களை வந்து வருவேன் வரமாட்டேன், ஆம்னா ஆம்னு இருக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு இருக்கணும். இது ரெண்டுலயும் நான் ஆசிலேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் அவரே கேட்டுக்கிட்டு இல்லப்பா ஆண்டவர் தான்ப்பா இதுக்கு சாட்சி. சரியா? சொல்லிட்டு 19ல தன்னுடைய பதில சொல்றாரு பாருங்க. verse 19 பாருங்க. verse 19 19 காட்டுப்பா. 19ல தன்னுடைய இதை சொல்றாரு. என்ன சொல்றாரு 19ல? டு தியோ காட் புயாஸ், சன் ஆஃப் காட் ஓகே, தேவகுமாரன். யாரு? கிறிஸ்டாஸ் ஈசூஸ், கிறிஸ்து இயேசுங்கிற தேவகுமாரன். இந்த வசனம் வந்து
19. சரி, ரைட். As surely as God is faithful, our word to you has not been yes and no. For the Son of God. சரியா? இந்த Son of God யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே, இப்ப இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்றாரு. இவரை நாங்க என்ன பண்ணோம்? கீழே பாருங்க, கேரு தெய்ஸ் ப்ரொக்ளைம் பண்ணோம். சரியா? உங்களுக்கு மத்தியில ஹூமின்னு போடுறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மத்தியிலே பிரசங்கம் பண்ணின இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், for the Son of God Jesus Christ whom we preached among you. சரியா? we proclaimed among you. உங்களுக்கு மத்தியில நாங்க பிரசங்கம் பண்ணின தேவகுமாரனாகிய இயேசு. சரியா? இயேசு கிறிஸ்து. கட்டுப்படுத்தது இவரை பத்தி சொல்றாரு. ஏன் இவரை இப்படி பிரசங்கம் பண்ண இயேசு? அண்ட் நான் மாத்திரம் இல்ல, யார் என்னோட சேர்ந்து பண்ணா? சில்வான் பண்ணா. அப்புறம் தீமோத்தேயு. அப்ப நாங்கள்ங்கிறது யாருன்னு தெரியுதா? இந்த சில்வானஸ், ஓகே, பவுலு, தீமோத்தி, நாங்க 3 பேர் உங்கள்கிட்ட பண்ண பிரசங்கம் குமாரனாகிய அந்த இயேசு கிறிஸ்துவ பத்தி எப்படி இல்ல பாருங்க. ஊக் இல்ல, எகனேட்டோ வாஸ் நாட், நாய், ஓகே, நை கை ஊ, எஸ் அண்ட் நோ. சரியா? நாங்கள் உங்களிடத்துல, சரியா, என்னால, சில்வானால, தீமோத்தேயினால உங்களுக்கு மத்தியில நாங்க பிரசங்கம் பண்ணோம்ல தேவகுமாரனாகிய, அவர் ஆமனும் இல்ல, இல்லனும் இல்ல. சரியா? எஸ் காய் ஊ. சரியா? அப்படி இல்லாம ஊக்குன்னு போட்டிருக்கு பாருங்க. ஊக் எகனட்டோ, ஆமனும் இல்ல, இல்லன்னு இல்ல. அப்ப எப்படி இருக்கிறாரு அல்லாஹ்? பட் நாய்னா எஸ், நாய் எஸ்ன்னு இருக்காரு, அல்லலாம் கிடையாது. என் ஊட்டோ, பட் எஸ் இன் ஹிம். அப்ப தேவகுமாரன இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் அவர் எப்படி இருக்கிறாரு? ஆம்னே இருக்கிறாரு. அந்த கெனோம் என்னன்னு போட்டிருக்கு பாருங்க. இட் ஹஸ் ஆல்வேஸ்னா ஹி இஸ் ஆல்வேஸ் எஸ். சரியா? அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்கள்கிட்ட நாங்க வர்றது கட்டாயம் உறுதிப்பா. என்னதான் நான் நம்ம ஆசிலேட் ஆனாலும் சரி, மாம்சத்துல யோசிக்கிறேன், வீணா யோசிக்கிறேன்னு யோசிச்சாலும் சரி, டெஃபினட்டா நான் உங்கள்கிட்ட வருவோம்ப்பா. ஏன்னா நாங்க பிரசங்கம் பண்ணுகிற எங்க தேவகுமார்னா இயேசு கிறிஸ்து ஆமனும் இல்ல, இல்லன்னு இல்ல, அவர் ஆம் தான். அப்படிதான் இருக்கிறார், ஆம் என்றே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றது. 20 பாருங்க, 20வது வசனம். 20 முடிச்சுட்டு பிரேக் கொடுக்கணும். 20 பாருங்க, verse 19 நான் வாசிக்கிறேன். For the Son of God Jesus Christ whom we preached among you, Silvanus and Timothy and I, was not yes and no, but in him it is always yes. அவருக்குள்ள எப்பயுமே எஸ் தான், நோ கிடையாது. சரியா? அப்ப அவரே டவுட் பண்ணிக்கிட்டு, அவரே கேள்வி கேட்டுட்டு, அவரே பதில் சொல்றாரு. இல்லப்பா, எஸ் தான்ப்பா. ஏன்? கோசாய் as many promises of God. பாருங்க, God எப்பங்கலியான ப்ராமிஸ், தியோ, promises of God. There are many promises of God. 20வது ஃபர்ஸ்ட் லைன். எப்பா நிறைய, ஓகே, all the promises சொல்லலாம், இல்லைன்னா many promises of God there are, நிறைய இருக்குப்பா. அதெல்லாம் எப்படி இருக்கு? in him, என் அவுட்டோ, டோ, நை. எப்பா நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமன் தான் இருக்குது, எஸ் தான் இருக்குது. சரியா? எல்லா வாக்கு தத்துவமும் எஸ் தான். அது அந்த நேரத்துல நிறைவேறும். சரியா? நோன்னு இப்ப தெரிஞ்சாலும் உங்களுக்கு குழப்பம் இருந்தாலும் சரி, அவர் கொடுக்கிற ப்ராமிசஸ்லாம் கட்டாயம் நிறைவேறும், எஸ் தான். therefore deo kai di auto to amen. Therefore in him, so for all the promises of God find their yes in him. That is why, சரியா, that is why நாங்க என்ன சொல்றோம்? ஆமென்னு சொல்றோம். see, we say amen, we utter amen through him, daya auto. அதனால நாங்க ஆமென்னு சொல்றோம். இந்த ஆமென் என்னது? எப்பா நான் கட்டாயம் விசிட் வருவோம்பா, உங்களை பார்க்க வருவோம்பா. சரியா? ஆமென் through him. எதுக்காக? to the glory of God. Theo pros doctrine diacrimanna by the glory of God. சரியா? இல்லைன்னா to the glory of God, தேவ மகிமைக்காக. சரியா? கட்டாயம் நாங்க
எங்களுடைய எஸ் எஸ் தான். ஏன்னா அவருடைய ப்ராமிசஸ்லாம் எஸ்ன்றது. ஸோ எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகணும். அதனால தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆல் சரியா எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம்னு தான் இருக்குது. அவருக்குள் ஆமேன் இருக்குது. சரியா? ஸோ எஸ் அண்ட் ஆமேன். நாய் அண்ட் ஆமேன். இந்த நைனா எஸ், ஆமேன்னா ஆமேன். சரியா? அப்படிதான். அப்படியே நடக்கும். எஸ்ன்னு இருக்கு, ஆமேன்னா அப்படியே ஆகா கடவுள். அவருக்குள் அப்படியே இருக்கும் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி 20 முடிக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 20 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். சரியா? ரைட். வில் ஹேவ் அ ஷார்ட் பிரேக் நவ். இப்ப சொல்லுங்கப்பா, எங்க ஆரம்பிச்சோம்? 12ல ஆரம்பிச்சோம். 12ல ஆரம்பிச்சு 20 வரைக்கும் பார்த்தோம். இதுல ரொம்ப தியலாஜிக்கல் எல்லாம் கிடையாது. ரொம்ப தியாலஜி பயங்கரமா கருகலான அதெல்லாம் கிடையாது. சத்தியெல்லாம் கிடையாது. இதுல ஷார்ட்டா சொல்ல போனா தன்னுடைய டிராவல் பிளான சொல்றாரு. தான் இதயத்துல இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்தி அவரும் சில்வானும் தீமோத்தேயும் அவங்களுடைய கான்டாக்ட் கேரக்டர் எப்படி இருக்குது, அவங்க மனசாட்சி தெளிவா சொல்லுது. உலக மாம்சத்தின்படி ஞானத்தின்படி நான் நடக்கலப்பா, சுத்தமா கபடு இல்லாம தேவ திவ்ய உண்மையோடு நாங்க உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டோம், அதுக்கு அதிகமாவே நடந்துக்கிட்டோம்னு உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் அப்படி நடந்துக்கிட்டீங்க, நானும் அப்படி நடந்துக்கிட்டேன். நான் சொல்றதெல்லாம் உண்மையை தான் சொல்றேன். உங்களை நான் ஆக்சுவலா பார்க்கணும். மக்கதோன வழியா போகும்போது, இல்லைன்னா மக்கள் திரும்பி வரும்பொழுது, அங்கேருந்து உங்களால யூதேயாவுக்கு வழி அனுப்பப்படலாம் விரும்புறேன் டிராவல் பண்ண சொல்லிட்டு, இதுல ஒருவேளை நான் மாம்சத்துல யோசிக்கிறனோ, இல்ல வீணா யோசிக்கிறனோ அப்படிதான் சொல்லிட்டு. ஏன்னா புரிந்து விசுவாசிகளுடைய ஒரு கம்ப்ளைண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் பேக்ரவுண்ட்ல. பவுல் வரமாட்டாரு, சும்மா வாயில வட சொல்றாரு, அவர் போனதுதான், சும்மா மிரட்டதான் தெரியுமே ஒழிய, கடிதம் எழுதி நம்மள த்ரெட்டன் பண்ணதான் தெரியுமே ஒழிய, அவர்லாம் வரமாட்டாருன்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் கொரிந்தியன் பிலீவர்ஸ் இருந்ததுனால அவங்களுக்கு டார்கெட் பண்ணி எழுதுறாரு. இல்லப்பா, நான் வேசிலேட் ஆகவே இல்லை. டெஃபினட்டா ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரியுமா? அந்த குமாரன் இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஆமென்றும் ஆமென் இருக்கபடினாலே நோவே கிடையாது. ஓகே, நெய் தான், எஸ் தான், ஆமேன் தான். அதனால ஷியோரா நான் உங்களை பார்க்க வருவேன், ஆண்டோட மகிமைக்காக வருவேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு இருக்குது. எஸ்ன்னு தான் இருக்கு. சரியா? அதெல்லாம் எஸ், ஆமேன்னா அது அப்படியே ஆகும் அப்படின்னு சொல்லி புரிந்து விசுவாசிகிட்ட ஷேர். ஓகேவா? ஸோ 21 to 24 நம்ம இது முடிச்சுட்டு பார்க்கலாம். இன்னைக்கு 24 முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, உங்களுடைய நேரம். சோ வாட், இதுதான் கேள்வி. சரியா? ஒருவேளை இன்டர்பிரிட்டேஷன் புரியலன்னா கேளுங்க. ஏன்னா அப்சர்வேஷன் பார்த்துட்டோம், இன்டர்பிரிட்டேஷன் பார்த்துட்டோம், அப்ளிகேஷன் கட்டாயம் இதுல பார்க்கணும். சோ வாட், அப்படியே நீங்க பேசுறதுனா பேசலாம். இல்ல அண்ணா எனக்கு புரியலண்ணா அப்படின்னா நீங்க ஏதாவது கேட்கலாம் திருப்பியும். இல்ல எனிதிங் தட் யூ வாண்ட் டு ஷேர். கம் ஆன், உங்கள் நேரம். Glad that 12 friends joined us. Caroline sister, welcome. சில பேர் மியூட் பண்ணாமலே இருக்கீங்க, மியூட் பண்ணிருங்க. ஏன்னா அங்க உள்ள சத்தம் வருது. நானே உங்களை மியூட் பண்றேன். மியூட் பண்ணாதவங்கள நான் மியூட் பண்ணிடுவேன். பேசும்போது அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சரிங்களா? ரைட். எனி கொஸ்டின்? ஜான் சிரானி சிஸ்டர், பாலசுப்ரமணியன் அண்ணா, கேர்லின் சிஸ்டர், டெஃப்னே வெல்கம், எடிசன் அண்ணா, ஃபெமினா ரேச்சல் சிஸ்டர் வாங்க, சார்ல்ஸ், பாபு பாஸ்டர், ஷீலா பீட்டர் சிஸ்டர், புஷ்பலதா அக்கா, ரோஸ்மா சிஸ்டர், ஷீலா யோவன் சிஸ்டர், வெல்கம். ஏதாவது கேட்கணுமா? ஏதாவது பேசணும்னா? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறதுன்னு எழுதியிருக்கு இல்லையா? அப்ப ஆவியானவர் இருக்கிறார். ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப நமக்கு பைபிள்ல உள்ள எல்லா வாக்குத்தத்தங்களுமே நமக்கு சொந்தமானது. நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். இப்ப இந்த டெய்லி வாக்குத்தத்தம், இந்த மாச வாக்குத்தத்தம், வருஷ வாக்குத்தத்தம்ன்றத அத
அப்ப அப்ப அந்த மாசம் வந்து வேற வாக்குத்தத்தம் நமக்கு செல்லாம போயிருமா? இல்ல எப்படி? இல்ல இல்ல என்ன அது அது கேட்கிற ஒரு டவுட் தான். வேற ஒண்ணும் இல்ல. அப்படிலாம் இல்லப்பா. நம்ம தான் மாசம்னு பிரிச்சுக்கிறோம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ப்ராமிசஸ் ஆஃப் காட். நீங்க மந்த்லி ப்ராமிஸ் கொடுங்க, நான் வேணான்னு சொல்லல. இயர்லி ப்ராமிஸ் கொடுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஏன்னா வேத வசனங்களை தான் கொடுக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த வாக்கு தத்துவங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் உள்ள கட்டளைகளை பாருங்க. அதை வலியுறுத்துங்க. நீங்க வெறும் வாக்குத்தத்தம் கொடுங்க வேணாங்கல. ஆனா அது அவங்களுக்கு சொல்லும் பொழுது இந்த வாக்குத்தத்த வசனம் இந்த சூழ்நிலையின் பின்னணியில தான் இது வாக்களிக்கப்படுகிறது. அதனால அந்த கட்டளைக்கு நீங்க வந்து அந்த கண்டிஷனுக்கு நீங்க ஒபே பண்ணீங்கன்னா இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்னு சொல்றது தப்பு கிடையாது. அதனால நம்ம வந்து கேலியோ கிண்டலோ யாரையும் பண்ண வேண்டாம். அவங்க அவங்களுடைய படி வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிட்டோம். ஏன்னா பீப்புள் நீட் என்கரேஜ்மெண்ட், பீப்புள் நீட் கம்ஃபர்ட். சரியா? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தாராளமா சொல்லுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இதெல்லாம் கொடுங்க, நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா எந்த சூழ்நிலையில சொல்றேன்? சோர்ந்து போயிருக்காங்க. ஆண்டவர் போயிருவாருன்னு சொல்லிட்டாரு. அந்த சூழ்நிலையில அழுதுகிட்டு இருக்கும்போது இயேசு சொல்றாரு, "ஏன்பா கலங்குறீங்க? கலங்கக்கூடாதீங்கப்பா." அதுல முக்கியமானது என்ன தெரியுமா? தேவனிடத்துல விசுவாசம். என்கிட்ட விசுவாசம். அந்த ஃபெய்த்த எம்பசைஸ் பண்ணி, தேவன் பேர்ல இருக்கிற விசுவாசத்தினாலதான் நம்ம கலங்கக்கூடாது. உங்க துக்கம் டெஃபினட்டா சந்தோஷமா மாறும். அப்படிங்கிற காரியத்தை நம்ம சொல்லும் பொழுது வாக்குத்தத்தங்களை தாராளமா சுதந்திரிக்கலாம். தப்பே கிடையாது. சரிங்களா? ரைட். வேற ஏதாவது? ஆனா என்ன தப்பு நடக்குதுன்னா, பாஸ்டர் பாபு, இந்த வெறும் வாக்கு தத்தத்தையே அங்கங்க அப்படியே பைபிள்ல சுத்தி இருக்குது. வெறும் அந்த ப்ராமிஸ் பேஸ் பண்ணியாவே பேசி மக்களை வந்து ஒரு ஹைப்லயே வச்சு கட்டளைகளையும் கீழ்ப்படிதலையும் சரியா மனம் திரும்புதலையும் வலியுறுத்தாம இருக்கிற போதகர்களும் பிரசங்கிமார்களும் பெருகி இருக்காங்க. அதுதான் நமக்கு ஒரு பெரிய வருத்தம். அது தப்பு. வேதத்தின் அடிப்படையில் அது தப்பு. சரிங்களா? ஓகே. வேற யாராவது? anybody else? Feel free. It's a Bible study. வேற ஏதாவது கேட்கறனா கேளுங்க. ஓகே. போலாமா? ரைட். 21 to 24 நமக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குது. ஐ திங்க் 4 verses நம்ம கொஞ்சம் குயிக்கா பார்த்துட்டு நிதானமா பார்த்துட்டு பார்க்கலாம். ஒன்றும் அவசரப்பட வேண்டாம். நமக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. பேப்டிஸ்ட் கேன் யூ ஷோ verse 21. 21வது வசனத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். verse 21 என்ன சொல்லுது? verse 21ல எஸ் கோடே பெபேயும் ஹேமாசுன் உங்களோட கூட எங்களையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு, ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிறாரு, பலப்படுத்தி உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. எய்ஸ் கிறிஸ்தான் கிறிஸ்துவுக்குள். சரியா? த ஒண்ணுனா அப்படி உறுதிப்படுத்தினவர். சரியா? உங்களோடு கூட சரியா எங்களையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தினவர், உறுதிப்படுத்தினவர். The one, okay, who establishes us with you in Christ. ஏன் சொல்ல வர்றாரு? இப்பேற்பட்ட ஆண்டவர் யார் தெரியுமா? இந்த ஒன்னுன்னு போட்டு முடியுமா? ஹோ, அவர் ஆண்டவர் தான். சரியா? காட். காட் என்ன பண்ணிருக்கிறார்? கிறிஸ்துவுக்குள் நம்மளை ஸ்திரப்படுத்தி உறுதிப்படுத்தி இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? என்ன பண்ணிருக்கார் தெரியுமா? கிறிசாஸ் ஏமாஸ், இவர் நம்மள அபிஷேகமும் பண்ணிருக்கிறார். இந்த கிறிசாஸ் ஏமாஸ், இந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிங்க. அனாயிண்ட் பண்ணிருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? கிறிசாஸ் வாசிக்கிட்டா, கிறிசாஸ்னா கிரியோ அப்படிங்கிறது the anoint. Anointing இந்த இடத்துல refers to the anointing of the Holy Spirit at conversion which every believer receives. எப்ப எப்ப ஒருத்தவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ அப்பயே அவரை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகிக்கிறார். நல்லா கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான கருத்து. இததான் நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. anointing here refers to the anointing of the Holy Spirit. சந்தேகமே கிடையாது. பயப்படாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுகிறார். எப்ப? அட் கன்வர்ஷன். ஏங்க அபிஷேகம்னா என்னங்க? நிறைக்கிறதுங்க. இப்ப சாமிக்கெல்லாம் ஃபுல்லா தலையில இருந்து மேல ஊத்தல, நிறைக்கிறது. ஆவியானவர் நம்மள நிறைச்சிருக்கிறாரு. நிறைச்சு பிரிச்சு எடுத்திருக்கிறாரு. அனாயிண்ட் பண்ணாலே பிரிச்சு எடுத்திருக்கிறாரு. எங்கேருந்து?
உலகத்திலேருந்து பிரிச்சு எடுத்து நம்மள தேவனோட சேர்த்திருக்கிறார். சரியா? ஃப்ரம் த வேர்ல்ட் டு காட். இதுதான் அனாயின்மெண்ட். தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. அனாயின்மெண்ட்டுக்கு சரியான அர்த்தம் எழுதிக்கிங்க. செப்பரேட்டட் ஃப்ரம் த வேர்ல்ட் அன்டு காட். அவ்வளவுதான். உலகத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் மாம்சத்திலிருந்தும் பிசாசிலிருந்தும் பிரிச்சு தேவனுக்கு சொந்தமா நம்மள மாத்திருக்கிறார். 2 காரியம் நடக்குது. இதுதான் அனாயின்மெண்ட். அப்படி பண்ணி நம்மள நிறைச்சிருக்கிறார். ஆவியானவர் குவார்டர் ஆஃப் எல்லாம் வரமாட்டார். அவர் தெய்வம் நம்மள வந்து பண்ணியிருக்கிறார். சரியா? கியாஸ். காட் இஸ் த ஒன். இப்ப புரியுதா? 21ல ஹோன்னு போட்டதோடைய ரிலேட்டிவ் பிரணவனை இங்க எழுதுறாரு. இதை எப்படி நம்ம வாசிக்கணும்? கீழே இருந்து வாசிக்கணும். காட் ஹூ எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் வித் யூ இன் கிரைஸ்ட், ஓகே, அனாயிண்டட் அஸ். நம்ம எல்லாரையுமே அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாமே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. ப்ளீஸ் மேக் அ நோட். 21வது வசனம் தெளிவா சொல்லுது. சரியா? அப்ப உங்களோட எங்களையும் கிறிஸ்துவுக்குள்ள அவர் உறுதிப்படுத்தி ஸ்திரப்படுத்தி என்ன பண்ணியிருக்கிறார்? நம்ம அபிஷேகம் பண்ணவர் யாரு? தேவன் தான். தேவனே. காட் இஸ் த ஒன். அவரே. அதனாலதான் தமிழ்ல பாருங்க, உங்களுடனே கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஸ்திரப்படுத்தி உறுதிப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவன்னு போல தேவனே. அதான் காட் இஸ் த ஒன் எம்பசைஸ் பண்ணி. அப்ப காட் த ஃபாதர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரு? ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரு? அபிஷேகம் பண்ணிருக்கிறாரு. சரியா? சோ இததான் 21ல சொல்றாரு. இதை ஏன் சொல்றாரு நம்ம பார்ப்போம். 22ஐயும் பார்க்கலாம். பார்த்துட்டு இதை ஃபுல்லா பார்த்துட்டு இதை ஏன் இப்படி சொல்றாரு? திடீர்னு இந்த பகுதிக்கு வராரு. 22 verse 22. 21 நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். verse 21. It says, but it is God who establishes us with you in Christ and has பாருங்க, has anointed us. இன்னொரு வார்த்தை has commissioned us போட்டிருக்கு. சரியா? commissioned us நம்மளை அனுப்பி இருக்கிறார். சரி, இப்ப இன்னொன்னு பண்ணிருக்கிறார். ஆல்சோனா இன்னொன்னு, the one, அவர் தான் God. பாருங்க, சீலுங்கிற வார்த்தை வந்து அரபான். ஓகே, அரபான்னா சீல். இங்க பாருங்க, ஸ்ப்ரா, அந்த ஸ்ப்ராகிசேமெனாஸ். ஓகே, ஸ்பாரிகேமெனாஸ் 22. என்ன வார்த்தை? ஸ்பாரிட்ஸோ, டு சீல். Goods were sealed as a guarantee, indicating not only ownership but also correctness of the contents. Yes, ownership காட்டுது. சீல் பண்ணா, சரியா? ஓனர்ஷிப். அப்ப நம்மள சீல் பண்ணி ஓன் பண்ணிருக்கிறார். ஹேவிங் சீல்ட் அஸ், நம்மள முத்தரிச்சிருக்கிறார், முத்திரை போட்டிருக்கிறார். சரியா? டாய் டோஸ் ஹேவிங் கிவன் கொடுத்திருக்கிறாரு. என்ன இது கொடுத்திருக்கிறாரு? டாம் அரபோனோ. ஆஹா, அரபோனா பிளட்ஜ் பண்ணிருக்கிறாருப்பா. பிளட்ஜ்னா ப்ராமிஸ். தமிழ்ல அச்சாரம்னு போட்டிருக்கோம். சரியா? சோ அச்சாரம், அரபான் பிளட்ஜ் பண்ணிருக்கிறார். டு நூமட்டாஸ், பிளட்ஜ் ஆஃப் தி ஸ்பிரிட், பரிசுத்தாவியினரை கொண்டு நம்மள என்ன பண்ணிருக்கிறார்? முத்தரிச்சிருக்கிறார், பிளட்ஜ் பண்ணிருக்கிறார். ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு. எந்த வேர்டு? முதல் வேர்டு பார்த்தோம் தெரியுமா? ஸ்ப்ராகிசேமெனாஸ், அதுவும் அரபானும் பிளட்ஜ் ஆஃப் தி ஸ்பிரிட். எங்க பண்ணிருக்கிறாரு? லொகேஷன் என்னன்னா லொகேட்டிவ். டாய்ஸ் கார்டியாஸ் கேமுன். எப்ப நம்ம இருதயங்கள்லப்பா. எப்பா இதெல்லாம் சும்மா வெளியே நடக்கிறது இல்லப்பா. நம்மளுடைய இருதயங்கள்ல ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்னா நம்மை அவர் வந்து முத்திரை போட்டிருக்கிறார். அதான் தமிழ்ல முத்திரித்துன்னு போட்டிருக்கு. முத்திரித்துன்னா தெரியல, முத்திரித்து உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல. முத்திரைன்னு போட்டிருங்க, சீல். சரியா? சோ இதுல நம்மள முத்திரித்து முத்திரை போட்டு நம்முடைய இருதயங்கள்ல ஆவி என்னும் அச்சாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். சரியா? சோ அப்ப நம்ம இருதயங்கள்ல ஆவியின் அச்சாரத்தை எப்ப கொடுத்திருக்கிறார்? இது எல்லாம் கன்வர்ஷன், நம்ம சால்வேஷன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது. நல்லா கவனிங்க, நம்மளெல்லாம் என்ன பண்ணிருக்கிறார்? அபிஷேகமும் பண்ணிருக்கிறாரு, முத்தரிச்சிருக்கிறாரு. சரியா? நம்ம இருதயத்துல ஆவியானவர்ங்கிற ஆவியனும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இது எல்லாமே நடந்து முடிஞ்சது. சரியா? சோ இப்படி நம்மளை கொடுத்து நம்மளை என்ன பண்ணிருக்கிறார்? உங்களையும் எங்களோட கூட ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ள சிறப்படுத்தி வச்சிருக்கிறார்.
இப்ப பவுல் பாத்தீங்களா, தனக்குன்னு அனுபவத்தை பேசல, உங்களுடைய சேர்த்துக்கிறார். சரியா? சோ சேர்த்துக்கிட்டு அவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த காரியங்கள்லாம் நமக்கு பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி காட பத்தி பேசுறாரு. சொல்லிட்டு இப்ப 23, 24ல என்ன சொல்றாரு காட்டுப்பா. நான் இங்கிலீஷ்ல வாசிறேன். 21. But it is God who establishes us with you in Christ and has commissioned us or anointed us. He has put his seal upon us and given us his spirit in our hearts as a guarantee. அப்ப ஆவியானவர் கொடுக்கிறது தேவன். அதனாலதான் சிஎஸ்ஐல சொல்லுவாங்க, ஹோலி ஸ்பிரிட் தட் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் காட்னு சொல்லுவாங்க. தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஒரு பரிசுத்தாவினரை பத்தி, பரிசுத்த விசுவாசிக்கிறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஒரு, சரியா? சோ அப்ப தேவன் தான் என்ன பண்ணியிருக்கிறார், நம்மள எந்த மனுஷனும் நம்மள அபிஷேகம் பண்ண முடியாது. நல்ல கவனிங்க, எந்த மனுஷனாலையும் நம்மளுக்கு அபிஷேகம் வராது. எந்த மனுஷனும் நம்மள அச்சாரம் பண்ண முடியாது, எந்த மனுஷனும் நம்மளை முத்தரிக்க முடியாது. திருப்பி திருப்பி சொல்றேன், இட் இஸ் காட் ஹூ, இட் இஸ் காட் ஹூ. அடிச்சு அடிச்சு சொல்றாரு, அழுத்தி சொல்றாரு, தேவனே. தேவன் தான் இதை இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு பண்ணியிருக்கிறாரு. எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு பாத்தீங்கன்னா. இப்ப 23ல எகோ டே மார்ச்சூரா தான் தியான் என்ன சொல்ல வர்றாரு இப்ப, விட்னஸ் as witness. ஓகே, நான் ஓகே, நான் சாட்சி. ஓகே, கடவுளுக்கு சாட்சி. கேலியோனா கால், எப்பி கலூமை. இப்ப நான் யார கூப்பிடுறேன் சாட்சிக்கு, கூப்பிடுறதுன்னா எப்பி கலோமை. ஓகே, கேலியோனா கால். ஐ கால் காட் டு மை விட்னஸ். எப்பா, நான் தேவனை எனக்கு சாட்சியா நான் கூப்பிடுறேன்ப்பா. ஐ கால் காட், ஓகே, டு விட்னஸ். தேன் எமே சுகே, ஓகே, எப்பி அகேன்ஸ்ட் மை சோல். எஸ், அகேன்ஸ்ட் மீ. தேவனை ஓகே, நான் சாட்சியா, நான் என்னுடைய ஆத்மா, இந்த ஆத்மாங்கிற வருது பாத்தீங்களா, என்னுடைய ஆத்மா மூலமா நான் தேவனை சாட்சியா கூப்பிடுறேன். ஐ கால். தமிழ்ல கோருகிறேன்னு வரும். சரியா? கோருகிறேன்னா எழுதிங்க. 23ல கோருகிறேன்னா நமக்கு புரியாது, டெஃபினட்டா புரியாது. எழுதிங்க, கால்னு எழுதுங்க. கால், அழைக்கிறேன். ஐ கால். சரியா? தேவனே சாட்சியாக என் ஆத்மாவுடைய பேரில் அழைக்கிறேன். ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லணும்? எதுக்கு காடை கொண்டு வந்து விட்னஸ் ஆக்கி அழைக்கிறேன் சொல்ற போட்டி. ஃபெய்டோமெனாஸ், பூமூன், உங்களை தப்ப விடாது. ஓகே, ஸ்பேரிங் யூ. சரியா? ஸோ ஐ கால் காட் டு மை விட்னஸ் அகேன்ஸ்ட் மீ டு ஸ்பேர் யூ. உங்களை தப்ப விடாம இருக்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் டு ஸ்பேர் யூ இருக்கிறதுக்கு அடுத்த வார்த்தை சுகெட்டி, நாட் எட் ஹெல்த். நான் இன்னும் வரல. ஐ ஹவ் நாட் எட் கம் எய்ஸ் கொரிந்தான். இன்னும் நான் கொரிந்துக்கு வரவே கிடையாது. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, 23ல ஆண்டவரை நான் சாட்சியா என் ஆத்மாவுக்கு ஏத்த மாதிரி ஆத்மாவில கூப்பிடுறேன். இட் வாஸ் டு ஸ்பேர் யூ. ஏன் தெரியுமா? நீங்க ஓகே தப்பிச்சிடணும். டு ஸ்பேர் யூ தட் ஐ ரெஃப்ரைன் ஃப்ரம், இல்லைன்னா ஐ எம் நாட் கம்மிங் ஃப்ரம் கம்மிங் டு கொரிந்த். ஸோ நான் இப்போ கொரிந்துக்கு வராம இருக்கிறதுனால நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க, நீங்க எப்படியும் ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள மாட்டக்கூடாது, எப்படியாவது தப்பிடணும். சரியா? அதனாலதான் சொல்றாரு, நான் உங்களை தப்ப விடும்படிக்கே ஆண்டவரால நீங்க ஸ்பேர் ஆயிரணும்பா, தப்பிடணும்பா. அதனால இதுவரைக்கும் கொரிந்து பட்டணத்திற்கு நான் வரல, வராதருக்குன்னு சொல்லி என் ஆத்மா பேர்ல நான் தேவனை சாட்சியா கூப்பிடுறேன். ஏன் இந்த வார்த்தை பயன்படுத்துறாரு? தப்ப விடும்படிக்கே. கொரிந்து விசுவாசிகளுடைய வாழ்க்கை முறை உங்களுக்கு தெரியும். சரியா? அவங்களுடைய வாழ்க்கை முறை உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். இதெல்லாம் சொல்லிட்டு நாங்க அப்படிதான் இருக்கிறோம், நீங்களும் அப்படி இருக்கீங்க. அதனால நீங்க எப்படியாவது இந்த தப்ப விடும்படிக்கேன்னு என்னதுன்னா, அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து தான் ஸ்பேர் பண்ணிருக்கணும். சரியா? நீங்க எப்படியாவது தப்பிக்கணும், அதனாலதான் நான் வராம இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவருக்கே தெரியும். அப்படின்னா என்னன்னா, இங்க இருந்து நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், நான் அங்க வந்தாதான். சரியா? அவர் இன்டைரக்டா சொல்ற, நாங்க வந்தாதான் நீங்க மாறணும் அவசியம் கிடையாது. நாங்க இருந்துகிட்டு நீங்க அங்க உங்க வாழ்க்கை முறைய, எங்களுடைய கான்டாக்ட பாத்தீங்களா, பிஹேவியரை பாத்தீங்களா, அதே மாதிரி நீங்களும் நடத்தலாம். அப்படி நடத்துவீங்க. நான் வராததுக்கு ஒருவேளை என் ஆத்மாவில உண்மையா சொல்றேன், ஆண்டவருக்குள்ள சொல்றேன். ஓகே,
அதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு 24 verse 24 எப்படி முடிக்கிறாரு? verse 24 காட்டுப்பா. கடைசியா அதான் என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்ப இண்டிபெண்டா வளருங்கப்பா. எப்ப பார்த்தாலும் பாஸ்ட் பாஸ்ட் சர்ச்சு சர்ச்சு. இது நான் உங்களுக்கு பிராக்டிக்கலா சொல்றேன். ஏன்னா வந்தாதான் வளருவீங்களா? ஏன்னா வர வளர வளர மாட்டீங்க. ஏங்க நான் உண்மையா சொல்றேன், ஆத்மா மேல சாட்சியா சொல்றேங்க. நான் வந்து வராத காரணம்னா நீங்க எப்படியாவது தப்பிக்கணுங்க. ஆண்ட தப்ப விட ஓகே. நீங்க தப்பிச்சு உங்க வாழ்க்கை முறை ஒழுங்கா இருக்கணும். என்ன சொல்ல வர்றாருன்னா இன்டைரக்டா, நான் வந்தாதான் வளருவீங்கன்னு சொல்லாதீங்க. நான் வந்தாதான் மாறுவேன்னு சொல்லாதீங்க. ஊக் போட்டி புரியோமென் பூமொன்டேஸ் பிஸ்டியோஸ். ஏங்க உங்க விசுவாசத்துக்கு நாங்க அதிகாரி இல்லைங்க. அங்க பாருங்க, we are not lord over your faith. அந்த 24ல ஃபர்ஸ்ட் பாருங்க அதான். ஏங்க நாங்க உங்க விசுவாசத்துக்கு அதிகாரி இல்லைங்க. பாஸ்டர் பாபு நல்லா கவனிச்சீங்களா? See, pastor is not don't depend upon pastor for your spiritual growth. அததான் சொல்றாரு. ஐயோ ஐயா உங்களை நான் பார்க்கலன்னா, நீங்க வரலன்னா நான் விழுந்துருவேன் ஐயா. ஐயா என்னால வாழ முடியாதுயா. இப்படி எல்லாம் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா உங்க விசுவாசத்துக்கு நாங்க அதிகாரி இல்லப்பா. we are not lording over your faith. பட் ஆனா நாங்க யார் தெரியுமா? என்னவா சொல்றாரு பாருங்க. soon with எர்காயினா எர்கட்டேஸ்னா ஒர்க்கர்ஸ். நாங்க ஃபெல்லோ ஒர்க்கர்ஸ் பா. உங்க சந்தோஷத்துக்காகப்பா. எஸ்மென்னா வி ஆர் ஃபெல்லோ ஒர்க்கர்ஸ். யார் விஆர்னா நானு சில்வானஸ் தீமத்தை எல்லாமே எப்ப சாதாரண ஒர்க்கர்ஸ் அப்பா. நான் இன்னைக்கு தலையை தூக்கிட்டு ஆடுறாங்கல்ல. பட் என்னவா சொல்றாரு பாருங்க. உங்க விசுவாசத்துக்கு நாங்க அதிகாரி கிடையாது. நீங்க தான் உங்க விசுவாசத்துல வளரணும். நான் வந்தாதான் வளருவேன் அப்படின்னு சொல்லாதீங்க. என் விசிட் இல்லைனாலும் சரி, நான் வராத காரணம் நீங்க வளரணும். நாங்கெல்லாம் யார் தெரியுமா? we are fellow workers with you whom of the joy. உங்களுடைய சந்தோஷத்துக்குப்பா. ஓகே, உங்களோட சந்தோஷத்துக்காக நாங்க உங்களோட இருக்கிற ஓகே வேலை செய்யறவங்க, கூட வேலை செய்யறவங்க. சரியா? உங்கள் விசுவாசத்துக்கு நாங்க அதிகாரிகள் கிடையாது. நாங்க உங்க சந்தோஷத்துக்கு என்னவா இருக்கிறோம்? we are here for your ஓகே joy. அதுக்குதான் நாங்க இருக்கிறோம் with you. சரியா? அடுத்தது பாருப்பா. டே கார் பிஸ்டியை. அப்போ உங்க விசுவாசம் விசுவாசத்துல இதாங்க கடைசி லைன் சூப்பருங்க. எஸ்டெக்கெட்டே. உங்க விசுவாசத்துல நீங்க ஃபர்மா இருங்கப்பா. நீங்க விசுவாசத்தை தான்ப்பா நிலைச்சு நிக்கணும். சரியா? விசுவாசத்துலதான் நீங்க நிலை நிற்கிறீங்க. அப்ப எப்பேற்பட்ட விசுவாசம்? இப்பதான் நம்மளுக்கு அந்த 21, 22 இப்ப தெரியுதா? என்ன விசுவாசம்? தமிழ்ல வாசிக்கிறேன் பாருங்க. உங்களுடனே எங்களையும் கிறிஸ்துவுக்குள் அவர் தான்ப்பா ஸ்திரப்படுத்துறாரு. அவர் தான்ப்பா அபிஷேகம் பண்ணிருக்கிறாரு. அந்த தேவன் தான்ப்பா. உங்கள்கிட்ட பண்ணவரும் என்கிட்ட பண்ணவரும் ஒண்ணுதான்ப்பா. எப்ப அவர் தான்ப்பா நம்ம முத்தரிச்சிருக்கிறாரு. அவர் தான்ப்பா நம்ம இருதயங்கள் ஆவியின் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறாரு. எப்ப பவுல் இல்லப்பா, சில்வான் இல்லப்பா, தீமோத்தேயு இல்லப்பா, பாஸ்டர் இல்லப்பா, ஊழியக்காரன் இல்லப்பா. அதனால நம்ம வராம இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான்ப்பா. நீங்க எப்படியாவது தப்பிச்சிருங்கப்பா. அதனாலதான் நான் வராம இருக்கிறேன். இது வந்து ஆண்டவரே சாட்சி. அதனால உங்க விசுவாசத்துக்கு நாங்க அதிகாரிகள் கிடையாது. உங்க சந்தோஷத்துக்கு தான் நாங்க இருக்கிறோம். we are here for your joy. அதுக்குதான் உதவியா இருக்கிறோம். சரியா? ஏன்னா நீங்க விசுவாசத்துல இருக்கணும் ஒழிய யாரு மேல விசுவாசம்? உங்களை முத்தரிச்சாருல, உங்களை அபிஷேகம் பண்ணாருல, உங்களை ரட்சித்தாருல, உங்களை இப்ப ஸ்திரப்படுத்துறாருல. யாரு? God is the one. அந்த தேவன் மேல இயேசு கிறிஸ்து மூலமா தேவன் உங்களை என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாரு. வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரா? 21, 22ல அடு பட்டை கிளப்புறாரு பாருங்க. சிறப்படுத்துறாரா? அபிஷேகம் பண்ணிருக்கிறாரா? முத்தரிச்சிருக்கிறாரா? ஆவியின் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறாரா? எப்ப இதெல்லாம் பவுல் கொடுக்கலப்பா, ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருப்பா. யூ காட் தி பாயிண்ட். அதனால நீங்க ஆண்டவர் மேல விசுவாசத்துல நிலைச்சு நில்லுங்க. காட் தி பாயிண்ட். ஓகே. பேப்டிஸ்ட். அதனால உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரி இல்லை. உங்க சந்தோஷத்துக்கு தான் நாங்க சகாயம்னா நாங்க இருக்கிறோம். we are here. ஓகே, உதவி செய்ய இருக்கிறோம். நீங்க சந்தோஷமா இருக்கு. அது உங்களுடைய விசுவாசத்துல தான் இருக்கு. சரியா? அங்க எப்படி இருக்கிறோம்? உலக ஞானத்துடைய மாம்சத்தின்படியா நடக்கணும் இல்லையா? சுத்தமா நடக்கிறோம்ல, உண்மையா நடக்கிறோம்ல, கடவுளுக்கு பிரியமா வாழ்றோம்ல. எங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கு பாத்தீங்களா?
அதுல நிலைச்சிருக்கும். அப்பேற்பட்ட குணங்களையும் தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்துக்கு, ஏன்னா அந்த தேவன் தான் இயேசு கிறிஸ்துவை கொண்டு உங்களை ரட்சித்து அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே உங்களை முத்திரை போட்டு அபிஷேகம் பண்ணி, சரியா, பிரித்து எடுத்து வச்சிருக்கு. உங்களை தொடர்ந்து அதுல உறுதிப்படுத்தி ஸ்திரப்படுத்துறவரும் அந்த தேவன் தான். இட் இஸ் காட், இட் இஸ் காட் ஹூ இஸ், சரியா, ஹி இஸ் த ஒன். அதான் ஹோம் போத்தியாஸ்னு வரும். ஹி இஸ் த ஒன், தேவனே. இது அங்க ரொம்ப அருமையா இருக்கு இல்ல? ஒரு ஊழியக்காரனுடைய இதை பாத்தீங்கன்னா எந்த விதத்திலையும் இல்ல, ஒரு போஸ்டிங் இருக்க பாத்தீங்கன்னா, தன்னை உயர்த்துறாரா பாத்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன கிரியை செஞ்சிருக்கிறாரு, அவர் கிரியை மூலமா நீங்க எப்படி விசுவாசத்துல உறுதியா இருக்குன்னு சொல்லி தேவனுக்கு நேரா நடத்துகிற அருமையான போதகர் தான் போகும். சரிங்களா? எனி கொஸ்டின்? ஏதாவது கேட்கறது இருந்தா கேளுங்க. நமக்கு டைம் ஆயிடுச்சு. Glad that we could finish. ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சிட்டோம். வாங்க நெக்ஸ்ட் வீக் வாங்க, நம்ம செகண்ட் 12 இயர்ஸ் தொடர்ந்து பார்க்கலாம். சரியா? ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நம்மளுடைய ஊழிய பெர்ஸ்பெக்டிவ் டெஃபினட்டா ஊழியக்காரவங்களை பத்தியும், ஊழியத்தை பத்தியும், ஊழியத்தோட நோக்கத்தை பத்தியும், விளைவுகளை பத்தியும், சரியா, நம்மளுடைய குணங்களை பத்தியும் அருமையா விளக்கி சொல்லுகிற ஒரு நல்ல புக். சரியா? வாங்க தொடர்ந்து. யாராவது ஏதாவது பேசுறதுன்னா பேசுங்க. ஐ கேன் கிவ் யூ டைம். ஐ எம் த்ரூ. நான் முடிச்சிட்டேன். பரவாயில்ல. 12 ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வித் அஸ். ரொம்ப சந்தோஷம். ரைட். ஜோ பண்ணி முடிச்சிடலாமா அப்ப? ரைட். பாபு பாஸ்டர், கேன் யூ லீட் அஸ் இன் பிரேயர்? நமக்கும் இப்பேற்பட்ட நடக்கைகள் இருக்கணும், இப்பேற்பட்ட நம்பிக்கை விசுவாசம் இருக்கணும். நம்மளும் விசுவாசத்துல நிலைச்சு, நம்ம விசுவாசத்துக்கு நம்ம தான் கேரண்டி. நம்ம ஒன்றும் குழந்தைங்க இல்லை. ஆண்டவர் நம்மளை நல்லா வளர்த்து சிறப்படுத்திக்கிட்டே இருக்கிறார், உறுதிப்படுத்திட்டே இருக்கிறார். அதுக்காக அவங்க தேவையில்லைன்னு இல்லை. பட் நம்மளுடைய விசுவாசம் வளர்ச்சி அவங்கள சார்ந்து இருக்கக்கூடாது. எந்த போதகரையும் ஊழியனையும் மனுஷனையும் நம்பி இருக்கக்கூடாது. சரியா? நீங்க கிரீக் பைபிள் ஸ்டடிக்கு வரலனாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்குள்ள வளரணும். சரியா? திடீர்னு பைபிள் ஸ்டடிக்கு வந்தாதான் வளருவேன், இல்லை இல்லை இல்லை. சரிங்களா? வளராம கூட நீங்க தாராளமா வராம கூட வளரலாம். சரிங்களா? வந்தா வளரணும், வரலனாலும் வளரலாம். ஏன்? உங்க விசுவாசம் நான் எடுக்கிற பைபிள் ஸ்டடியில எல்லாம் என் மேலையும் இருக்கக்கூடாது, தேவன் பெறாரு. ஓகேவா? ஓவர் டு பாஸ்டர். பரிசுத்த பிதாவே, உண்மை துதிக்கிறோம்ப்பா. இன்று கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் ஆண்டவரே, அப்பா, நாங்கள் அப்பா உலக ஞானத்தோட இல்லாம ஆண்டவரே, கபடு இல்லாதவர்களாக தகப்பனே, உண்மை போல குணமுள்ளவர்களாக திவ்ய உண்மையோட விசுவாசிகளுக்கு முன்பாக சாட்சி உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு அப்பா, நாங்கள் அது மாதிரி நடந்து அநேகருக்கு முன்பாக தகப்பனே பவுல் எழுதினியது போல தகப்பனே ஒரு ஊழியக்காரனாய் இருக்க எங்களை முன்னிலைப்படுத்தாமல் அப்பா, உண்மை முன்னிலைப்படுத்த தகப்பனை ஜனங்களை உம்மிடத்தில் சேர்க்கிறவர்களாக, ஒரு மனிதனிடத்தில் அல்ல ஆண்டவரே, ஊழியக்காரனிடத்தில் அல்ல, எங்களை ரட்சித்த தேவனுக்கிடத்துல எங்களுக்கு ஆவி என்னும் அச்சாரம் கொடுத்த, முச்சரித்த தகப்பனை முத்திரை போட்ட, அபிஷேகம் பண்ணின தேவனுக்குள்ள விசுவாசத்துல நிலைக்கு நிற்கும்படியாக தகப்பனே அப்பா ஜனங்களை வழி நடத்த எங்கள் தேவனாய கர்த்தர் நீர் எங்களுக்கு நல்ல இருதயத்தை திறந்து கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த ஆவிக்குரிய வசனங்களை தகப்பனே நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில அப்பியாசப்படுத்த எங்கள் கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமா நம்ம சமூகத்துல கேட்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, பைபிள் ஸ்டடி எடுத்த சகோதரர் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் ஆழமான காரியங்களை நீர் கற்றுத்தரப்போகிறதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். அப்படியே வந்து அட்டன் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தேவரீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 Thank you Pastor Babu for your prayer. Friends, thank you. God bless you. தொடர்ந்து வாங்க, உங்க நண்பர்களையும் அறிமுகப்படுத்தி கூட்டிட்டு வாங்க. ஓகே, God bless you.